Hello viewers, welcome to AAVA Lifestyle Anushya's cooking channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹெல்தியா ஹாப்பியா இருங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாட்டர்மெலன் ஜூஸ். இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பீஸ் வாட்டர்மெலன் நான் எடுத்திருக்கேன். அதில் உள்ளாடி இருந்த எல்லா வாட்டர்மெலனையும் நான் கட் பண்ணி இந்த மாதிரி பீசஸாக எடுத்து வச்சுருக்கேன். அதோட பேஸையும் நான் கட் பண்ணி ஒரு ஃப்ளவர் மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஜூஸ் எடுத்துகிட்டு இதில் சர்வ் பண்ணி காமிக்கிறேன். இது கூட கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறேன். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக புதினா எடுத்திருக்கேன். ஹாஃப் லெமனோட ஜூஸ் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். வாட்டர்மெலன் நல்ல ஸ்வீட்டாக இருந்தால் நீங்கள் சுகரை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இதோட ஜூஸ் எடுக்கிறதுக்காக ஒரு ஜூஸர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஜூஸரில் நாம் கட் பண்ணி வச்சுருந்த அந்த வாட்டர்மெலன் எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போ நாம் அது கூடவே எடுத்து வச்சுருந்த மற்ற இன்க்ரீடியன்ஸும் சேர்க்கலாம். இஞ்சி, சுகர், லெமன் ஜூஸ், புதினா சேர்த்துக்கிறேன். இப்போ நாம் இதை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஜூஸ் சூப்பராக நமக்கு வந்துருச்சு. இந்த ஜூஸை நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நாம் இந்த ஜூஸை ஆல்ரெடி டெக்கரேட் பண்ணி வச்சுருந்த அந்த வாட்டர்மெலன் பேஸில் ஊற்றுறேன். மிச்ச ஜூஸை நான் உங்களுக்கு ஒரு கிளாஸ்லேயும் ஊற்றி வச்சுருக்கேன். அது மேலே கொஞ்சமாக மீன்ட் லீஃப் போட்டு கார்னிஷ் பண்ணியிருக்கேன். அது கூடவே ஒரு ஸ்ட்ராவும் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நம்மளோட வாட்டர்மெலன் ஜூஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி இஞ்சி, மின்ட், லெமன் ஜூஸ் இதெல்லாம் சேர்த்து பண்ணும்போது அந்த வாட்டர்மெலன் ஜூஸ் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அது இப்போ இந்த சம்மர் டைமில் நீங்கள் அடிக்கடி இந்த வாட்டர்மெலன் ஜூஸ் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. ஓகே வீவர்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.